நமக்குள் சக்தி இருக்கிறது. சிலந்தி தனது வலையை சார்ந்து இருப்பது போல நமது மனம் பரமாத்மாவையே சார்ந்து இருக்க வேண்டும். இதன் தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இயற்கையிடமிருந்து நாம் எப்போது விலகிச் செல்லத் தொடங்கினோம் என்பது நமக்கே நினைவில்லை. அன்று அலர்ந்த மலர்களையும் அவற்றைச் சுற்றி வந்து தேன் அருந்தும் வண்ணத்து பூச்சிகளையும் அடிவானத்து கதிரவனின் உதய அஸ்தமனங்களையும் அன்பு துணையை கூவி அழைக்கும் வண்ண பறவைகளையும் கவனிக்க நாம் மறந்துவிட்டோம். முன்பெல்லாம் மக்கள் காலை நடைப்பயிற்சிக்கு சென்றால் அவர்களின் மனம் அமைதியாகவும் சலனமற்றதாகவும் மாறிவிடும். அதுவே நாள் முழுவதற்கும் வேண்டிய ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் அவர்களுக்கு அளிக்கும். ஒரு தாத்தாவும் பேரனும் பற்றிய கதையை அம்மா கூறுவதுண்டு. இருவரும் தினமும் காலையில் நடக்கச் செல்வார்கள். அந்த தாத்தா ஒரு நாள் ஒரு சிறு தந்திரம் செய்தார். பூந்தோட்டத்தின் உலர்ந்த இலைகளுக்கிடையே ஒரு நாணயத்தை வேண்டுமென்றே அவர் தவறவிட்டார். நாணயத்தை பார்த்த பேரன் அமைதியாக அதை எடுத்து வைத்து கொண்டான். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அவன் இலைகளுக்கிடையே நாணயத்தை தேட ஆரம்பித்தான். நாணயம் அவனுக்கு கிடைக்கவும் செய்தது. சில நாட்கள் கழித்து அவன் தன் தாத்தாவிடம் தான் சேகரித்து வைத்த நாணயங்களை காட்டினான். தாத்தா, இவை அனைத்தும் நான் தோட்டத்தில் கண்டுபிடித்த நாணயங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினான். தாத்தா ஒரு கணம் அமைதியாக அவற்றை பார்த்தார். பிறகு பரிவுடன் மென்மையாகச் சொன்னார், இதற்கு பதிலாக நீ இழந்தது எவ்வளவு தெரியுமா? உதய சூரியனின் உற்சாகம் மூட்டும் இரத்தச் சிவப்பு, இலைகளில் விழும் மழைத்துளிகள், முணுமுணுக்கும் ஓசை, ஈரமான பூமியின் ஈர்க்கும் மண் வாசனை, இவை அனைத்தையும் நீ இழந்து விட்டாயே. சின்ன சின்ன இன்பங்களை சேகரித்து வைப்போம். சின்னஞ்சிறிதாம் பொன்னான தருணங்களை பொக்கிஷமாக பாதுகாப்போம். வாருங்கள், மீண்டும் குழந்தைகளாய் மாறுவோம். வாருங்கள், மீண்டும் குழந்தைகளாய் மாறுவோம். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ജ്ഞാനം അടിസ്ഥാനമായിട്ടും ഉണ്ടാകണം.
അപ്പം ജ്ഞാനത്തോടുകൂടി വരുമ്പോഴാണ് യഥാർത്ഥ ഭക്തിയാകുന്നത്. அந்த காலத்தில் கோபியர்களின் சாதனை என்பது எல்லாவற்றிலும் பகவானை காண்பதே. பல வேலைகளுக்கு இடையிலும் ஜபத்தின் மூலமாக இறைவனை அடைய அவர்கள் உபயோகிக்கும் மல்லி பாத்திரத்தில் கிருஷ்ணா, மிளகு பாத்திரத்தில் முராரி, முகுந்தா, கோவிந்தா என்றெல்லாம் பெயர் கொடுத்தனர். புழங்கும்போது கோவிந்தன் என்று சொன்னால் அது இன்ன பாத்திரமாக இருக்கும் என்று அடையாளப்படுத்தினர். அவர்கள் விற்கும் பொருட்களிலும் கிருஷ்ணா, முகுந்தா, முராரே என்றால் மோர், தயிர், வெண்ணெய் என்பதாகும். இறைவனது சிந்தனையில் வியாபாரம் செய்தும் கணவரையும் குழந்தைகளையும் கவனித்தும் அவர்கள் முக்தி அடைந்தனர். ரிஷிகள் யுகயுகமாக தவம் செய்து அடைந்ததை கோபியர்கள் எல்லா வேலைகளுக்கு இடையிலும் பொறுப்புகளுக்கு இடையிலும் கணவரையும் குழந்தைகளையும் கவனித்து சாட்சாத்காரம் அடைந்தனர். புதிதாக திருமணமான ஒரு மணப்பெண் எப்பொழுதும் கணவனுக்கு கடிதம் எழுதும் பொழுது பேனா எடுக்கும் போதும் கணவனின் நினைவு, மை நிறைக்கும் போதும் கணவனின் நினைவு, பேப்பர் எடுக்கும் பொழுதும் கணவனின் நினைவு, இப்படி என்ன செய்யும் பொழுதும் கணவனின் நினைவுதான். இதுபோல என்ன செய்யும் போதும் பகவானின் நினைவுடன் செய்ய முடியும். விளக்கு திரி எடுக்கும் போதும், விளக்கு எடுக்கும் போதும், விளக்கை சுத்தம் செய்யும் போதும், எண்ணெய் ஊற்றும் போதும் இது பகவானுக்காக என்ற நினைவுடன் செய்ய வேண்டும். அதனுடன் நமக்கு ஞானமும் வேண்டும். ஞானத்துடன் செய்யும் பொழுதுதான் அது பக்தி ஆகிறது. அப்படி ஞானத்துடன் செய்யும்போது அது நமது வீட்டிலிருக்கும் டேங்கில் தண்ணீர் நிரப்புவது போலாகும். டேங்கில் நிறைக்கும் நீர் நமது அறைக்கு வருவது போல. இங்கே டேங்க் என்பது நம்முள் குடிகொள்ளும் பரமாத்ம தத்துவத்தை குறிப்பதாகும். அதாவது பகவானது நினைவு நம்மை உணர்த்துவதாகும். அந்த ஞானம் உள்ளில் தோன்றும் பொழுது அதைத்தான் உத்திஷ்ட ஜாகிரத என்ற தத்துவத்தையும் அதுபோல அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி என்ற தத்துவங்களையும் குறிக்கிறது. ஒரு சிலந்தி யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. தன் உடலிலிருந்தே நூலை எடுத்து வலையை பின்னுகிறது. வேறு எதையும் சார்ந்திராமல் தான் சொந்தமாக பின்னிய வலையில் விழும் பிராணிகளை மட்டும் தின்று வாழ்கிறது. இதன் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் சக்தி இருக்கிறது. சிலந்தி தனது வலையை சார்ந்து இருப்பது போல நமது மனம் பரமாத்மாவையே சார்ந்து இருக்க வேண்டும். இதன் தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே எல்லா மந்திரத்திலும் எல்லாவற்றிலும் இருப்பது ஒரே இறைவனே. அந்த இறை சக்தியே அனைத்தையும் இயங்க வைக்கிறது என்பதை அறிய வேண்டும். அது நம்மையும் இயக்குகிறது. நான் யந்திரம் நீ யந்திரி, நான் ரதம் நீ ரதி என்றெல்லாம் நாம் பாடுவது இதை பற்றிதான். அர்ஜுனனுக்கு போரில் நான் செய்கிறேன் எனும் மனோபாவம் இருக்கவில்லை. கிருஷ்ணர் தான் என்னை செய்ய வைக்கிறார் என்றுதான் அர்ஜுனன் போர் புரிந்தான். நான் செய்கிறேன் என்று நினைத்து செயல்பட்டால் புண்ணியமும் பாவமும் உண்டாகும். அவர் செய்கிறார் எனும் பாவத்தில் அர்ஜுனன் போர் புரிந்தான். அர்ஜுனன் புண்ணிய பாவத்தை பற்றி கவலைப்படவில்லை. அதனால் அர்ஜுனனின் யுத்தம் யாகமானது. தக்ஷனின் யாகம் யுத்தமாக மாறவும் செய்தது. தக்ஷன் நான் எனும் இருமாப்புடன் சிவபெருமானை புறக்கணித்தான். சிவன் வேண்டாம், நானே எல்லாம் எனும் மனோபாவத்துடன் யாகம் செய்தான். புராணத்தில் இப்படித்தான் கூறப்பட்டுள்ளது. நான் எனும் அகந்தை இருந்ததால் அது யுத்தமானது. பகவான் செய்கிறார் என்று நினைத்து செய்த யுத்தம் யாகமானது. பொதுவாக ஒரு ராஜாவின் தர்மம் குடிமக்களை காப்பாற்றுவதே. அந்த ராஜ தர்மத்தில் புண்ணிய பாவம் ஏற்படாது. நீதிமன்றத்தில் நீதிபதி சரியான தீர்ப்பளித்தால் அவருக்கு புண்ணிய பாவம் ஏற்படாது. எனவே நாமும் தர்மத்துடன் செயல்படுவோம். ஞானத்துடன் செய்யும் எந்த செயலும் பரமாத்மாவை அடைய உதவுகிறது. அந்த லட்சியத்தை அடையும் வரை யமநியமங்கள், பூஜை, ஹோமங்கள் போன்றவையும் லட்சியத்தை அடைவதற்கு உதவி புரியும்.
ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ் என்று புகழ்பெற்ற கெனேடியன் ஃபால்ஸ் நயாகரா நீர்வீழ்ச்சியின் மிக பரந்த பகுதியாகும். நீர் மின்சக்திக்கான ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் இது உலகிலேயே அதிகமாக பயணிகள் வரும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. டொரண்டோவில் ராயல் ஒன்டாரியோ அருங்காட்சியகம், CN டவர், காசா லோமா ஆகியவையும் கண்டு மகிழ வேண்டிய சுற்றுலா இடங்களாகும். अम्ब परमेश्वरी जय जय हे अम्मा अम्ब परमेश्वरी இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்காக அம்மா வந்தபோது செந்நிற மலர்கள் ஏந்தி சிறுவர் சிறுமிகள் அவரை வரவேற்றனர். अम्ब परमेश्वरी जय जय हे अम्मा अम्ब परमेश्वरी. டொரண்டோவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி திரு தினேஷ் பாட்டியா அவர்கள் அம்மாவுக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். தமது உரையில் அவர் கூறினார், Today I was informed this is your 13th visit and number 13 has turned out to be lucky for me. அம்மா, கனடாவின் டொராண்டோ நகருக்கு இது உங்கள் 13வது வருகை. இதை எங்கள் பெருமையாக கருதுகிறோம். வசுதேவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம் என்னும் கருத்தின் வாழும் வடிவம்தான் நீங்கள். இரண்டாம் நாள் மாலை நிகழ்ச்சியில் அம்மா அனைவரையும் ஆத்ம பூஜையிலும் தியானத்திலும் வழி நடத்தினார். ललिताम्बिकायै नमः. ॐ श्रीमात्रे नमः. ॐ श्रीमहाराज्ञै नमः. அம்மா பக்தர்களுக்கு தரிசனமளித்து அவர்களின் இதயங்களை நெகிழ வைத்தார். My parents followed Amma a bit and decided to move to her ashram when I was 3 years old. So I lived there from 3 to 15 years old. 1989 நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோதே என் பெற்றோர் அம்மாவை சந்திச்சாங்க. எனக்கு 3 வயசானப்போ எங்கள் குடும்பம் ஆசிரமத்தில் வசிக்கத் தொடங்கியது. இந்தியாவுக்கு சென்று ஆசிரமத்தில் தங்கி அம்மாவுக்கு சேவை செய்யணும்னு என் பெற்றோர் முடிவு செஞ்சாங்க. அழியக்கூடிய உடலில் குடியிருக்கும் அழியாத ஆத்மாதான் நாம் என்கிற அம்மாவின் உபதேசம் என் இதயத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு. அம்மா தான் என் தாய், என் ஆசிரியர், என் குரு, என் உயிருக்கு உயிரான தோழி, எல்லாமே அம்மா தான்.
There's never been a day in my life where I didn't know Amma. என் வாழ்க்கையில அம்மா இல்லாத ஒரு நாளை நான் அறிஞ்சதே இல்லை. அதுவே என்னோட அடையாளமா ஆயிடுச்சு. அம்மாவை பார்க்காத ஒரு வாழ்க்கை என்னோட வாழ்க்கையாவே எனக்கு தோணல. அவங்க எனக்கு ஆழ்ந்த ஊக்கம் தருபவரா இருக்காங்க. பலரும் அவங்கள அம்மான்னு அழைச்சாலும் நான் அவங்கள ஒரு அசாதாரணமான முன்மாதிரியாக தான் பார்க்கிறேன். மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க எடுக்கிற அயராத முயற்சிகளும், யாரையும் ஒருபோதும் திருப்பி அனுப்பாத குணமும், உலகத்துல பல்வேறு சவால்களை பத்தின அவரது விழிப்புணர்வும் உண்மையிலேயே அபாரமானதாகும். அம்மா சாதாரண மனித எல்லைகளை கடந்தவராக தான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு தன்னலமில்லாம சேவை செய்யறதுக்காக அவங்க தன்னோட தனிப்பட்ட ஆசைகளுக்கும் மேலாக உயர்ந்து நிக்கிறாங்க. அதே நேரம் அவங்க தன்னோட நற்பணிகள் மூலமா கல்வி, மருத்துவம் என பல்வேறு தேவைகளையும் கவனிச்சுட்டு வராங்க. உலக தலைவர்கள் முதல் மிகவும் நலிந்த பிரிவினர் வரை எல்லாரோடவும் சமமா பழகும் அவரது தனித்துவமான திறமை என்ன திகைக்க வைக்குது. அவரோட அன்பும் கருணையும் உண்மையிலேயே ஈடு இணை இல்லாதவை. ஜக ஜனனி ஜகதானி ஜக ஜனனி ஜகதானி ஜக ஜனனி ஜகதானி ஜக ஜனனி ஜகதானி மஹிஷாசுரமர்தினி ஜக ஜனனி ஜகதானி ஜக ஜனனி ஜகதானி மஹிஷாசுரமர்தினி ஜ்வாலாமுகி சண்டி ஜ்வாலாமுகி சண்டி ஜ்வாலாமுகி சண்டி அமர பததானி பவானி தயா. தரிசனம் நிறைவு பெறும் நேரம் நெருங்கிய போது பக்தர்கள் மனங்களை ஒரு சோக இருள் சூழ்ந்தது. கனடாவை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அம்மாவுடன் யாத்திரை செய்து வந்த அனைவருமே மனம் வருந்தினர். சிலர் உள்ளுக்குள் மனம் உருக, சிலரது முகங்களில் அதை வெளிப்படையாகவே காண முடிந்தது. இது அமெரிக்க கோடை யாத்திரையின் கடைசி நகரம். அடுத்து குளிர்காலத்தில் மீண்டும் அம்மாவை சந்திப்பதே அவர்களின் நம்பிக்கை.